ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். உலகத்துக்கு ஆன்மீகத்தை எடுத்துக்காட்டத்தான் சித்திரை பௌர்ணமி வேள்வி நடத்தப்படுகிறது. பூமி வறண்டு போனாலும் மழை பெய்தவுடன் எப்படி செழிப்பு அடைகிறதோ அதுபோல மக்கள் வாழ்வில் செழிப்பையும் மழையையும் கொடுப்பது வேள்விதான். அத்தகைய வேள்வியை ஏனோதானோ என்று நினைத்துச் செய்யக்கூடாது. பக்தி சிரத்தை வேண்டும். பஞ்சபூத வழிபாட்டின் மூலம் வேள்வி செய்யும் போது மழை பெய்யும். எப்படி வருடத்திற்கு ஒருமுறை வீட்டைச் சுத்தப்படுத்துகிறாயோ அதுபோல இந்த ஆன்மீக வேள்வி நாட்டை தூய்மைப்படுத்துவதற்காகவே செய்யப்படுகிறது. இந்த ஆன்மீக வேள்வியில் கலந்து கொள்வதால் வாழ்க்கையில் ஏற்படும் அழுக்கு, வேதனை நீங்கும். ஒரு குடும்பத்தை திருத்த அதன் தலைவனை திருத்தினால் போதும். ஓர் ஊரை திருத்த ஒரு கிராமத்தை திருத்தினால் போதும். உலகத்தை திருத்த ஒரு நாட்டை திருத்தினால் போதும். இங்கு நீங்கள் போடும் சக்கரமும் கலச பூஜையும் அண்டங்கள் அனைத்தையும் நல்வழிப்படுத்த உதவும். வேதனைகள் தீர்வதற்கும் வினைகள் அழிவதற்கும் தான் வேள்வி. அடுப்பின் மேலே உள்ள பானை கீழே எரியும். தீயின் வெப்பத்தை ஏற்று தண்ணீரை கொதிக்கச் செய்து அரிசியை எப்படி பக்குவமாகச் சமைக்கிறதோ அதுபோல உங்கள் மனமும் பக்குவப்படவே இந்த வேள்வி. கலச விளக்கு வேள்வி பூஜைகள் செய்வதால் உலகம் அமைதி பெற வழியுண்டு, செழிக்கவும் வழியுண்டு. அவ்வாறு செய்வதால் தான் தருமம் தலை தூக்கும், நாடும் முன்னேறும். இல்லையேல் அழிவுதான் ஏற்படும். ஓம் சக்தி.